என்னங்க இத்தனை நாடு நம்மோடு வளர்ந்த நம்ம மகனை விடா நேத்திக்கு வந்தா மருமகளோட பேச்சு உங்களுக்கு பெருசா போயிடுச்சா? அம்மா, நாங்களே அவனை கையும் களவுமா பிடிச்சிருக்கோம். நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எடுக்கலன்னு அவனை சொல்லுங்க. அண்ணே, எடுக்கலன்னு சொல்லுண்ணே. அண்ணே, சொல்லுப்பா, எடுக்கலன்னு சொல்லுப்பா. ஏன் மௌனமா இருக்கு? அவன் எப்படிமா எடுக்கலன்னு சொல்லுவான்? அவனுக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னங்க நீங்களும் ஒண்ணும் கேட்காம அவனும் அதை மறக்காம நீங்க ரெண்டு பேரும் இப்படி மௌனமா இருந்தா என்னங்க அர்த்தம்? இது என்ன கேள்வி? அன்னைக்கு சின்ன தப்பு பண்ண போது அப்பா என்ன தண்டனை கொடுத்தாரோ அதே தண்டனை தான் இதுக்கும், தெரியும்ல? உங்களுக்கு அதுதானையா வேணும்? முடிவை நீங்களே எடுத்தப்புறம் அவன் புத்திசாலி. இனிமே என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியும். போயிட்டு வரப்பா. தோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான், கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷயவனும் தனி மரம்தான். சமுதாயம் என்ன போடா, வீடு வாசல் என்ன போடா, சமுதாயம் என்ன போடா, வீடு வாசல் என்ன போடா. அட சுழறுற உலகத்தில் சுற்றி வரும் உறவுகள் பந்தம் என்ன போடா. தோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான், கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷயவனும் தனி மரம்தான். தந்தையானாலும் காரமாக இருந்தாலும் தலைவலியே உனக்கு வந்தால் வாங்கிக் கொள்ள முடியுமா? தனையனாக ஆனாலும் தங்கையாக இருந்தாலும் உனது நெஞ்சின் துயரமதை மாற்றிக்கொள்ள முடியுமா? அட மண்ணை கிளந்து போடு, மண்ணு உன்னை தாங்கும் பாரு, அதை போல நீயும் மாறு, துன்பம் தாங்கி தாங்கி பாரு. எது வந்தால் என்ன, வந்து போனால் என்ன, இங்கு மாறாது மாறாது வானம்தான். தோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான், கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷயவனும் தனி மரம்தான். வேஷம் போட்டு வந்தவர்தான் எத்தனையோ மேடையிலே ஆடியவர் யாராரோ அத்தனையும் பார்த்தேனே. வீடும் இங்கு காடாச்சு, வேடந்தாங்க போலாச்சு, வந்த பறவை பறந்தாச்சு, ஓய்வு காலம் போயாச்சு, பலி தாங்கி பழகி போச்சு, இடி தாங்கி கம்பியாச்சு.
இங்கு மேடு பள்ளம் ஏது குழி தாண்டி பழக்கமாச்சு எது வந்தால் என்ன வந்து போனால் என்ன என்று மாறாது மாறாது வானம்தான் தோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான் கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷ எவனும் தனி மரம்தான் சமுதாயம் என்ன போடா வீடு வாசல் என்ன போடா சமுதாயம் என்ன போடா வீடு வாசல் என்ன போடா ஆட சுழலுற உலகத்தில் சுற்றி வரும் உறவுகள் பந்தம் என்ன போடா தோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான் கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷ எவனும் தனி மரம்தான். தம்பி தம்பி என்ன மன்னிச்சிருங்க நான் செஞ்ச குற்றத்துக்காக உங்களை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டதா கேள்விப்பட்டேன். என்ன மன்னிச்சிருங்க தம்பி, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. எனக்காக நீங்க இவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிக்க கூடாது. போறேன் வைர நகையை திருண்ண உண்மைய உங்க அப்பா கிட்ட நானே போய் சொல்றேன். காதர் பாய், அவசரப்படாதீங்க. எங்க அம்மாவோட அன்புக்கு முன்னாடி, என் தங்கச்சியோட பாசத்துக்கு முன்னாடி, எங்க அப்பாவோட மௌனத்துக்கு முன்னாடி நீங்க தான் குற்றவாளின்னு சொல்லியிருக்க முடியும். ஆனா என் கண்ணுக்கு முன்னாடி அவங்க யாரும் தெரியல. உங்க மகதான் தெரிஞ்சா. ராஜா, நான் எடுக்கல, பாய் தான் எடுத்தாருன்னு சொல்லியிருந்தா நான் உங்களை பிரிஞ்சிருக்க மாட்டேன். உங்க மக உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பா. ராஜா, ஒரு திருடனோட மகளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு மாப்பிள்ள போயிருப்பாரு. தகப்பனோட செயலை நினைச்சு உங்க பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கணும்னா போங்க, சொல்லுங்க. ராஜா, நீங்க வயசுல சின்னவரா இருந்தாலும் அனுபவத்துல என்னை விட வசந்துட்டீங்க. நீங்க எங்கேயுமே போக வேண்டாம், என் வீட்டுக்கு வாங்க, அங்கேயே தங்குங்க. வாங்க வாங்க. எங்க அவசரமா புறப்பட்டீங்க? அப்பா, அவரை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களா? அவரா? ஓ, யார் அவரு? உங்க புருஷரா? அவர் அந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டா நீங்க இந்த வீட்டுக்கு கூட்டி வர போறீங்களா? அப்பா, நல்லா இருந்த குடும்பத்தை பிரிச்ச பாவம் உங்களை சும்மா விடாது. ஓ சாபம் என்ன ஒண்ணும் பண்ணாது. உன்னாலையும் நான் போறது தடுக்க முடியாது. அப்போ உன் தலையெழுத்த மாத்த யாராலையும் முடியாது. குடும்பத்துல குழப்பம் ஏற்பட நீங்க தானே காரணம். இப்போ எல்லாரும் எழுந்து நிக்கிறவருக்கு நான் தான் ஆதரவு. இங்கிருந்து நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அப்படின்னா நான் விஷம் குடிச்சு சாகிறத உங்களால தடுக்க முடியாது. ஓ, என்னங்கடி ஆவுன்னா விஷம் குடிப்பேங்கிறீங்க? உங்களுக்கு தெரியும்டி எவ்வளவு விஷம் குடிச்சாலும் சாக மாட்டோம்னு. அதோட விஷத்தை குடிச்சு போடுறது, சாகவும் மாட்டீங்க, அடுத்தவரை அவஸ்தைப்படுத்துவீங்க. இங்க பார், இத பார்த்து ஒரு முடிவு செய். இந்த முடிவுக்கு வந்துட்டீங்களா? இந்த மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன்பா. உங்க கையால சாகிறத நான் பெருமையா நினைக்கிறேன். இந்த துப்பாக்கி ஒன்ன சுட இல்ல, அவனை சுட. அவன் உயிரோட இருக்கணும்னா நீ உள்ள போ. இல்ல அவன் உயிர் இந்த துப்பாக்கிக்கு பலியாகணும்னா நீ வெளியே போ. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த ஊருக்காக எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காங்க. பட்டதாரி லோன்ல உங்களுக்கு ஒரு 25,000 ரூபாய் பணம் தர்றேன். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி சார். சார், இதுல தகப்பனார் பேரு? மனுஷன் பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரைக்கும், பள்ளிக்கூடத்துல சேர்றதுல இருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் தகப்பன் பேர் வேணும்பா. அப்பா பேர் எழுதுனாதான் லோன் தருவீங்களா? கண்டிப்பா. அப்படின்னா அம்மா, ராஜா வந்திருக்கேன். அம்மா, நான் உங்க ராஜா வந்திருக்கேன். என்னடா வீட்டுக்குள்ள வராம
திருடனை போல ஜன்னல் வழியா வந்து பாக்குறேன்னு கேக்குறியாம்மா? நான் திருடங்கிற பழிய சுமந்துதானம்மா இந்த வீட்டை விட்டே வெளியே போனேன். ஆமா, உங்க பேர்ல நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போறேம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா, ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அம்மா, என் மகன் வந்துட்டான். என்னங்க அம்மா